இழுக்குறா. சூப்பரா நல்லி பெரிய ஜிலேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம புதுசாக வாங்கின போல் ராடில் தான் இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். அதே மாதிரி சேம் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பழைய மூஞ்சி குச்சிலையும் பிடிக்கிறோம். அது இந்த போல் ராடு எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்படியே கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். ஸோ இது என்ன ப்ரைஸில் எங்கே வாங்கின டீட்டெயில்ஸும் நான் அப்படியே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இருக்குதுடா, எடுத்துட்டா நான் அள்ளி மீனை போடா போடா, பக்கத்தில் போடா. பக்கத்தில் போனால் அடிப்பான்டா, அவன் மூஞ்சிலேயே அடிப்பான்டா, தூரமாக இருப்போம். இது இந்த இது 2 கிலோ இழுக்கிறான்டா, அதெல்லாம் இருக்குது, இது அடிக்குதுடா அவன். இதுதான் என்னமோ சொல்லலாம் இல்லைங்களா, அள்ளி நெய்கிற மாட்டேன் நக்கிற மாட்டு கிடைச்சது. கெடுத்த கதைன்னா நம்மள அந்த பக்கம் போகுது. இழுக்குறா. சூப்பரா நல்லி பெரிய ஜிலேபி. இன்னைக்கு நல்லி காட்டுல வெட்டதான். ஏய் பொறுமடா, வாய் பெருசா தான் திறந்து வச்சிருக்கேன். நல்லா தட்டி விட்டுரும் போலடா டப்பாவியே. பயப்படுது. நீயே இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்க, வேறு எடுக்கிறதுக்கு உனக்கு ஆப்ஷனே இல்லையா? எடுன்றதுக்காக என்னைய போய் எடுத்துக்கிட்டு இருப்பியா? உள்ளது மாட்டிக்கிச்சுடா, மீன் நாக் ஆயிடுச்சு. சூப்பர் மச்சான், வெற்றிகரமாக. முடிஞ்சு இதே ராடு. சரி எடு எடு, அதை மீன் எடுத்து தண்ணியில் ஓடு, ஓடிட போகுது. அவன் 700 கிராம் சொன்னான். இது எவ்வளோடா இருக்கும் மச்சான்? தூக்கி பாடுறா. என்ன பண்ணுறது, உடஞ்சி போச்சு. இது கையோட வந்துருச்சு. அதுவும் முரட்டு மீனால இது மாட்டிக்கிச்சா உள்ள போய். மாட்டினா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏமாச்சா இல்ல, அது வெளியில வந்துருச்சே உடஞ்சு. தூக்கி பண்ண வெயிட்டு தாங்க தானே. அப்ப அது கூட தூக்கணும். அப்புறம் எப்படி இருக்கு? இப்போ இதோட ஸ்ட்ராங்காக தான் வாங்கணும் போலையே. அண்ணன் சொன்ன பிளாஸ்டிக் கிடையாது மச்சான். முத மீன் ராடு வாகா
ஒரு குட்டி வெயிட்டிங் ரொம்ப ஆசையாக இருந்தேன் மச்சான். சரி இதை வச்சு சரிந்தா அதை தூக்கி போட்டு நீங்க வாங்க பழையபடி வாங்க. ஏய் பார்த்து பார்த்து நல்லா ஷார்ப்பாக ஏறிச்சு. ஒரு 200 கிராம் இருக்குமானே. 300 இருக்கும். 300 கிராமே தாங்க மாட்டேங்குது. அவங்க 700 கிராம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. 2 கிலோ. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு ராடை ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது ஏதாவது ஒட்டு போட முடியுங்களா? அட்ரா என்னடா பண்ற? அடே மங்குனி அமைச்சரே, நல்ல பெரிய மீன் இழுத்து உள்ள விட்டியாடா. இன்னும் அது வீட்டுக்கு போய் சோதிக்காங்க சார். நல்லா மாட்டுச்சு. வேகமா இழுத்து வந்தானா வந்திருக்கும் வெளியே. விட்டுட்டான். கொடச்சடி கிலோ லாக் ஆயிருச்சு. ஸ்ட்ரைட்டா வந்துருச்சுன்னா இங்கிட்டு வந்திருக்கும். கொஞ்சம் வெளியே வந்து தானே பிடிச்சிருப்ப. உள்ள போயிட்டான் டப்புன்னு. சரி மச்சான் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு வாங்க பழையபடி வாங்க. அதை நம்ம வீட்டுக்கு போய் ஒட்டு போட்டுக்குவோம். போய் குயிக்க ஏதாவது ஊற்றி அங்க போய் முறை ஓடுதுனே சொல்லிக்கின்னு இருக்கோம். அப்படியா பிடிக்கிறாங்க, போயிடாதீங்க. அங்கே எவர் இருக்கும் நீர்க்குமிழ் எவர். அவன் திட்ட போறான். நான் வருத்தத்தில் இருக்க உனக்கு பாட்டு கேக்குதா? அடிகள் விழத்தான் செய்யும் அப்படிங்கிறியா? இப்போ ஒரு பண்ணாலும் ஒரு மூமெண்ட் போட்டோம்னா பயங்கரமா இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் மட்டும் வாய் மூடின்னு இருக்கேன். தண்ணி பத்துடா வாளியில. தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்கடா. கேமராக்காரரு என்ன உண்மையா சொன்னா என்னப்பா திட்டுறீங்க? பிடிச்சிட்டாடா பெரிய மீனா. இவனா திருந்த மாட்டான்டா அவன். அடிக்கிறதான் ஒழுங்கா அடிச்சு தொலையாத. கொஞ்சம் விட்டு அடிக்கிற இல்லை, கிராஸ்லேயே அடிச்சு தொலை. நேராக வாயிலே வச்சிருக்கு, வெளில எடுக்கிற. அப்படி கிராஸ் அடிக்க சொல்லிட்டீல. கேமராமேன் ஜாலிடா, எழுதி வச்சுக்கோ. போட்டாலும் வச்சிருக்க நார்மலாகவே உள்ள போயிருது. மீன் இழுக்க மாட்டேங்கிறீல்ல. நல்லிக்கு கோவம் வந்துருச்சுடா. சொன்னதையும் நல்ல பெருசா பிடிச்சிருக்கான் பாசி. எவ்வளோ நேரம் ஆட்டம் கட்டிடுச்சு. இருக்கிற வெறிக்கு அடிச்சு தண்ணி தான் பத்தாது பஸ்ஸே. தண்ணி கொஞ்சம் ஊற்ற ட்ரை பண்ணுங்க. தண்ணி அந்த கேரி பேக் வச்சுருந்தேன். அந்த சாக்கில் வேணா பிடிச்சிட்டான். சாக்கல. சரி அவன் கிடக்குறான் சின்ன பையன். விடு மச்சான். நீ என்ன மச்சான் பண்ற? உள்ள போக மாட்டேங்குதோ? அந்த முள்ள போட்டு வச்சிட்டாது போனேன். இது கோத்து உள்ள போட்டு விட சொல்றேன். உனக்கு கடிக்க வச்சு இந்த புழுவை காலி பண்ணு. பேக் சைடு நீ தான் மச்சான் வச்சிருந்த.
ரெய்கண்டம் ஃப்ரெண்ட்ஸ். 8 அடி ராடு வந்து இப்போ வந்து ஒரு 1/2 அடி கம்மியாக போச்சு. இல்லை 1 அடி கம்மியாகிடுச்சு. 7 அடியாக போச்சு. இதில் மீன் பிடிப்போம். இந்த ராடு இன்னும் 1 அடி ஆகிற வரைக்கும் மீன் பிடிப்பேன்டா. ராடு எவ்வளோ, ராடு மட்டும் ஒரு 370 ரூபா வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த செட்டப்பு, நரம்பு, அதுக்கப்புறம் செவில், 2 செட்டு ஹூக்கு, இதெல்லாமே சேர்த்து ஒரு 500 ரூபா, 510 ரூபா வந்துச்சு. இது எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூரில் இருக்க ஹூஸ்டா ஃபிஷிங்கில் தான் வாங்கினோம். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் கூகுளில் தேடி பார்க்கும்போது எனக்கு பக்கத்தில் அந்த கடை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதில் வாங்கினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். தான் நான் அந்த ரீல் அண்ட் ராட் வாங்காமல் சரி இது வாங்கி ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு வாங்கினது நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வாங்கின உடனே உடச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இது அவங்க தப்புலாம் எதுவும் கிடையாது. இது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்களோட தான், என்னோடய மிஸ்டேக் தான். ரொம்ப சென்டராக தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் ராடு உடஞ்சிச்சு. அடுத்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்களும் இது மாதிரி பழகுறீங்க, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேபி கரெக்டாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 510 ரூபாங்கிறது ஓகே தான். 8 ஃபீட் ராடு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு ராடை ஒட்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் உள்ளுக்கு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு அது புழு கோக்கணும் கோர்ப்போம் இங்கே வச்சுருக்குல்ல, கோத்துருங்க. இப்போ பாரு ஆண்டி ராடு தாண்டா இது. ராசி நல்லி நல்லா மாட்டாது. என்ன மச்சான்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போல் ராடில் 2வது மீன் பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் அந்த மீன், பார்த்துக்குங்க. வீடியோ எடுக்கல, சாரி, மன்னிச்சிடுங்க. அலி அங்கே பாடுறா. அலி நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு வா. அவர் குழப்ப சரியா ஊட்டாவலடா. நீ நம்பறடா, நான் எடுத்து முடி வாயில தான் இருக்கும். பாத்து தேர்ட் ஃபிஷ். அடே இழுக்காதடா, இதுக்கு மேல வர முடியாது. அவன் விழுந்துருவான். நல்லா மாட்டிக்கிச்சு மச்சான். போடு வாங்கிட்டார். இப்போ இந்த மாதிரி சைடு எடுத்துட்டீங்கன்னா உடஞ்சிருக்காதுல. அது போட்டு உடஞ்சிச்சு. பொறுமையானது சொல்லப்பத்தான் பாத்துடா. சொன்னாதான் திட்டுவாங்கல்ல. மச்சான் அங்கே இன்னும்ல அங்கே ஒரு இடத்துல நெட்டு கிடந்தது கொஞ்சம் சின்னதா, ஏன்னா எடுத்து விட்டுமா? இல்லை அது சும்மா இங்கே போட்டு வைப்பாங்க இல்லையா? பிடிச்சதை போட்டு வைக்கிறதுக்கா? நெட்டு தானே சொல்கிற? அப்போ அடுத்த வாரம் நாளே போய் வாங்கிடுவோம் ஒன்று அல்லி. எதுக்கு கேமரா பிடிக்கிறதுக்கா? நம்ம அந்த ஸ்டிக் வாங்குவோம், கேமரா பிடிச்சி 360.
ஏற்கனவே தூண்டி உடஞ்சி கிடக்கு. நரம்ப புடி மச்சான். அட இருடா. போடு போடு புடி போடு. ஆ ஓடவா இல்லை கிளம்புவோமா? போடு போடு. இதான் எடுப்போம். நீங்கள் போடுங்க, நான் அந்த வீடு வேணும் ட்ரை பண்ணுறேன். என்ன போச்சு? டேய் பாத்திரம் கை கழிட்டேன் கையெல்லாம் வட வடன்னு இருக்குடா. அது புழுவுல போட்டு வச்சிருக்கான், புழுவில் போட்டு சுருட்டி எடுத்து போயிருக்கான். கொஞ்சம் பக்கமாகவே போட்டுக்க மச்சான், இழுக்கிறதுக்கு சௌகரியமா. ஏய் ரொம்ப வேகமாக இழுத்துட்டா. போட்ட உடனே இழுத்துருவாரு. அங்கதான் நிக்குது, நீ போடுன்னு தெரியும். சைடு 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 சைடு. பாசி ஓட்ட வருதேடா. நல்லி பாசியோட அள்ளி கேக் மாதிரி இருக்கான். ஓடு. மீன் கலந்துருச்சு. ஐயோ வீடியோவையும் எடுத்துக்கிட்டு வேற வீடியோ மறைச்சிக்கிட்டு இருக்கான். போடுறான் அந்த பக்கம் கூட. அள்ளி நீ போட்டது போதும், இங்க வா, அதை மீனி பிடி வா. ஆசைக்கு ஒன்னாவது பிடிக்கணும். அப்படி போட்டு வச்சுட்டு வா. எங்கிட்ட எடுக்கிறது இல்லடா இல்ல. ஐயோ பார்த்து அதே போன் என்கிட்ட கொடு. போனு பர்ஸ்லாம் கேமராமேன் கொடு. இதுவுமே அதான் நல்லா ஊக்காக்கிடுச்சு. அது எஸ்கேப் ஆயிடுச்சு. டயர் மச்சான் அப்படியே புழு கோத்து போடுறேன். இரு நிற்காதா, அப்படியே கோத்து விடுறா தம்பி. அவருக்கு தான் அந்த ஒரு கையில் அப்பதே கொடுத்த மாதிரி கொடுக்க முடியாதையா? நல்லா பண்ண வச்சா நீ. குப்புற அடிச்சு விழுந்துட்டு பண்ணிட்ட நேரத்துக்கு. புழு வேணும் மேடம் மச்சான். நான் வச்சிருக்கேன் பேர். இந்தா ஈரமாக்கிறாத, நல்லே விழுந்துடாத நீ. பொறுமை. அது சரி மச்சான், பின்னாடி வேணா வச்சுக்க மச்சான் அந்த புழுவை. அதை இங்கிட்டு பின்னாடி சரி வச்சுக்கடா. ஏன்னா இழுக்கும் போது அந்த பக்கம் போயிட போகுது. அந்த அது ஏன்டா யூஸ் பண்ற? எடுத்து சாப்பிடல பைத்தியக்கார நாய. வலி மாங்க வலி புளி மாங்கா புளி. மாட்டிச்சு நல்லி. அடுத்து வாங்க.
குண்டு ஜிலேபி. நறு நறு நல்லி. குண்டு பையன் மாட்டிக்கிட்டான். உடஞ்சனால தான்டா ராசி ராடு. ஒருத்தன் வெளியே ஓடி பண்ண இடத்துக்கு நல்லி பண்ண வேலைக்கு. ஐயா கொஞ்சம் பொறுமையா போடுங்க ஐயா, நீங்க அடுத்த டைம் போடும்போது. யா உன்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்க நீ. மூஞ்சி மேல அடிச்சிடாதடே. எட்டி வீசினதான் கரெக்டு. அது வருமுன் பிடிக்கணும். அவன் இழுத்துட்டான், மேல பக்கத்துல இழுக்கிறான், சைடு நோக்கி இழுக்கணுமே. பறக்கும் புழுடா. மச்சான் பாரு 4 புழு பறக்க விட்டான். நீ தட்டையே போட்ட நேரம் நல்ல நேரம். மச்சான் மச்சான் நகர்ந்துக்கா, மூஞ்சுமே அடிக்க போறான் அவன். குப்பையை நல்லா தூக்கிட்டு வர நீ. ஆனா ஐயா நல்லியோட சிரிப்புதான். இல்ல பெரிய பெரிய வழக்காதான் இருக்காளே, 4 விரல். முழுங்கி தொலைச்சிருச்சுனே. 2 குக்கியே 2 இழுத்துருக்கு மச்சான். 2 ஊக்கு. இருறா இருறா இருறா, அவன் தான்டா. ஒரு ஊருக்கு தான்டா எடுத்திருக்கேன். 2 ஊக்கையும் மாட்டிக்கிச்சிரா அது வாய்க்குல. எடுத்துக்கோ. எடுத்துக்க. சொல்லடா, ஏன்டா வச்சுட்டா? அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுனா ரெடி ஆயிடுறா மீன் திங்கிறதுக்கு. இழுத்துட்டு போகுதுடா அது. அடி 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 மாட்டிக்கிச்சு. அல்லி நாரம் வாங்கிக்கோ. ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறியா? அடே அதுக்குள்ள போயிருண்டா மச்சான். இவன் குச்சி போயிட போகுது, அதை கொஞ்சம் பாத்துக்கோ. பாத்துரா. பொறுமை. அவன் ஒண்ணுதையும் மாட்டிக்கிச்சு. மச்சான் மாட்டிச்சான். அங்கே வேற நல்லாவே ஊக்காது. இதுதான் ஊக் பண்ண மாட்டேங்கிற நீ. தூக்கி போடு. போடு குச்சி போடு. ஒன்று தட்டுமா? எகிருதுடா தம்பி, பொறுமையாடா. அது மேல அப்படிதான் தப்பதான் செய்யும். கரெக்டா இது மேட்டு கிடந்து கரெக்டா வீட்டுக்கு போறேன்.